காமெடியன் சந்தானம். சந்தானம் வந்து எல்லா படங்கள்லயுமே ஹீரோக்கு நிகரான ஒரு வேடம் அவருக்கு குடுத்து, கிட்டத்தட்ட செகண்ட் ஹீரோ மாதிரியே அவர ட்ரீட் பண்ணியிருப்பாங்க எல்லா படத்துலயும். அவருக்கு வந்து காமெடி ரோல் அப்படின்னு சொன்னா கூட, அவருடைய ப்ளே பார்த்தீங்கன்னா, ரொம்பவே வந்து இம்பார்ட்டன்ட்டா இருக்கும். செகண்ட் ஹீரோ மாதிரியே இருப்பாரு. செகண்ட் ஹீரோவாவே நம்மளும் எவ்வளோ நாளைக்கு தான் இருக்கிறது? மெயின் ஹீரோவா வரலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான், சந்தானம் "வல்லவனுக்கும் புல்லும் ஆயுதம்" அப்படிங்கிற படத்துல ஹீரோவா நடிச்சாரு. பிவிபி நிறுவனம் தயாரிச்சது. அண்ட் அந்த படம் தயாரிச்சு வெளிவரும்போதே பிவிபி நிறுவனம் தன்னோட அடுத்த படத்துலயுமே வந்து சந்தானம் நடிப்பாரு அப்படிங்கிற செய்திய ஒண்ணு வெளியிட்டுச்சு. ஆனா இவங்க எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி வல்லவனுக்கும் புல்லும் ஆயுதம் படம் அந்த அளவுக்கு ஹிட் குடுக்கல அப்படிங்கிறதால அவங்களுடைய வார்த்தைகள் எல்லாம் வார்த்தைகளாவே போயிடுச்சு. அதுக்கு அடுத்த கட்ட ஸ்டெப்ஸ் யாருமே எடுக்கல. அண்ட் சந்தானம் கூட வல்லவனுக்கும் புல்லும் ஆயுதம் பீரியட்ல வந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. தான் இந்த படம் நடிச்சு முடிச்ச கையோட அடுத்த படம் ஸ்டார்ட் பண்ண போறோம். இதுக்கு முன்னாடி தான் நடிச்ச கண்ணா லட்டு தின்ன ஆசையா படத்துல நடிச்ச விஷாகா அண்ட் வல்லவனுக்கும் புல்லும் ஆயுதம் படத்துல நடிச்ச நாயகி 2 பேரையுமே வச்சு ஒரு படம் நடிக்க போறதாக சொல்லியிருந்தாரு. ஆனா வல்லவனுக்கும் புல்லும் ஆயுதம் படம் அந்த அளவுக்கு ஹிட் ஆகல அப்படிங்கறதால பெரிய அளவுல லாபம் எதுவுமே யாருக்குமே கிடைக்கல. அதனால அவங்க அவங்களுடைய அடுத்த படத்துடைய யோசனைய அப்படியே டிராப் அவுட் பண்ணிட்டாங்க. சோ இதுக்கப்புறம் சந்தானம் வந்து ஹீரோவா நடிப்பாரா இல்ல காமெடியனா கண்டினியூ பண்ணுவாரா அப்படிங்கிறது அவருக்கே தெரியாத இருக்குது. சோ அந்த குழப்பத்துல தான் இப்போதைக்கு வந்து சந்தானம் இருந்துட்டு வராராம். அவர் எப்ப கிளியர் ஆவாரு அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம்.